கிரீடம். भगवान वाच, பகவானின் வாக்கியம். मैं इस राजयोग द्वारा तुमको राजाओं का राजा बनाता हूँ. நான் இந்த ராஜயோகத்தின் மூலமாக உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன். डबल सिर ताज बनाता हूँ. இரட்டை கிரீடதாரிகளாக ஆக்குகிறேன். सिर पर डबल ताज कैसे? தலை மீது இரட்டை கிரீடம் எப்படி? एक तो हीरो का जो ताज है वो भी होता है, ஒன்று வைரங்களின் கிரீடம், அதுவும் இருக்கிறது. और दूसरा है प्योरिटी का ताज भी होता है. இன்னொன்று தூய்மையின் கிரீடமும் இருக்கிறது. प्योरिटी का ताज का मतलब है தூய்மையின் கிரீடத்தின் அர்த்தம் என்னவென்றால் आत्मा पवित्र संकल्पों वाली बन जाती है. ஆத்மா பவித்திரமான சங்கல்பங்கள் கொண்டுள்ளதாக ஆகிவிடுகிறது. एक भी अपवित्र अशुद्ध संकल्प नहीं आ सकता. ஒரு சங்கல்பம் கூட அசுத்தமான மற்றும் தூய்மையற்ற சங்கல்பம் வரவே வராது. और हीरो का ताज का मतलब क्या हुआ? வைரங்களின் கிரீடம், அந்த கிரீடத்தின் அர்த்தம் என்ன? हीरो के ताज का मतलब है வைரங்களின் கிரீடம், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் कि ज्ञान रतन जो है वो हीरे के समान ज्ञान रतन बुद्धि में बैठे हुए होते हैं. ஞான ரத்தினங்கள் வைரத்துக்கு சமமாக புத்தியில் உட்கார்ந்து விடுகிறது. जिनके कारण जो ऊंचे से ऊंची जिम्मेवारी है वो இதன் காரணமாக உயர்ந்ததிலும் உயர்ந்த பொறுப்பு, धारण करने की शक्ति आत्मा में அப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த பொறுப்பை தாரணை செய்யக்கூடிய சக்தி आ जाती है. ஆத்மாவுக்குள் வந்து விடுகிறது. तो ये दो ताज हुए, एक जिम्मेवारी का ताज எனவே இந்த இரண்டு கிரீடங்களாகி விட்டது. ஒன்று பொறுப்பென்ற கிரீடம், और एक प्योरिटी का पवित्रता का ताज. இன்னொன்று தூய்மையின் கிரீடம், பவித்திரமான கிரீடம். लक्ष्मी नारायण के चित्र में लक्ष्मी के ताज में मोती लटकता हुआ दिखाते हैं. லட்சுமி நாராயணனின் சித்திரத்தில் லக்ஷ்மியின் கிரீடத்தில் முத்து தொங்குவது போல காண்பித்திருக்கிறார்கள். और नारायण के ताज में मोती नहीं दिखाते हैं. நாராயணனின் கிரீடத்தில் முத்துவை காண்பிப்பதில்லை. अरे हीरा तो दिखाया है. அரே, வைரத்தை காண்பித்திருக்கிறார்கள். है तो हीरा अच्छा या मोती अच्छा? எனவே வைரம் நல்லதா அல்லது முத்து நல்லதா? हीरा अच्छी चीज है. வைரம் நல்ல பொருளாகும். நாராயணனுக்கு திலகத்தை நீளமாகவும் லக்ஷ்மிக்கு சின்னதாக பொட்டாக ஏன் காண்பித்திருக்கிறார்கள்? लक्ष्मी को थोड़ा समय आत्मिक स्थिति में स्थित होना होता है. லக்ஷ்மிக்கு கொஞ்சம் நேரத்திற்கு, கொஞ்சம் சமயத்துக்கு ஆத்மீக ஸ்திதியில் இருக்க வேண்டியிருக்கிறது. और नारायण को लंबे टाइम तक स्थित होना पड़ता है. நாராயணனுக்கு நீண்ட சமயம் வரைக்கும் ஆத்மீக ஸ்திதியில் இருக்க வேண்டியிருக்கிறது. इसलिए उनका लंबा टीका है. அதனால் தான் அவருக்கு நீளமான திலகம் இருக்கிறது. उनको ज्यादा समय टिकना पड़ता है. அவருக்கு அதிக சமயம் வரைக்கும் நிலைக்க வேண்டியிருக்கிறது. और लक्ष्मी को थोड़ा समय टिकना पड़ता है. லக்ஷ்மிக்கு கொஞ்சம் சமயம் வரைக்கும் நிலைக்க வேண்டியிருக்கிறது. क्योंकि जन्म जन्मांतर पवित्र रही है. ஏனென்றால் ஜன்ம ஜன்மங்களாக பவித்திரமாகி இருந்திருக்கிறார். जो ज्यादा जन्म जन्मांतर अपवित्र रहे हैं, யார் அதிகமாக ஜன்ம ஜன்மங்களாக अपवित्रமாக தூய்மையற்றவராக இருக்கிறாரோ उनको लंबे समय तक प्रैक्टिस करनी पड़े टिकने की. அவருக்கு நீண்ட சமயம் வரைக்கும் நிலைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. जो ज्यादा आत्मिक स्थिति में टिकेगा, யார் அதிக சமயம் வரைக்கும் ஆத்மீக ஸ்திதியில் நிலைப்பாரோ वो ज्यादा स्वाधीन रहेगा. அவர் அதிகமாக சுதந்திரமானவராக இருப்பார். देवान की स्थिति में रहेगा, தேகாபிமானம் என்ற ஸ்திதியில் இருந்தால் तो स्वाधीन कम रहेगा. சுதந்திரம் குறைந்த சுதந்திரமாக இருப்பார். குறைந்த சுதந்திரத்துடன் இருப்பார். आत्मा ज्योति बिंदु, ये आत्मा भी ज्योति. நான் ஆத்மாவும் ஜோதி புள்ளி, இவருடைய ஆத்மாவும் ஜோதி புள்ளி. इतनी प्रैक्टिस पक्की हो जाए, இந்த அளவுக்கு பிராக்டிஸ் பக்காவாக ஆகிவிட்டால்
कि देह की तरफ बुद्धि जाए ही नहीं தேகத்தின் பக்கம் புத்தியே போகாமல் இருந்தால் है। मैं ज्योति बिंदु आत्मा भ्रकुटी के मध्य में, इसलिए बाबा ने बताया நான் ஜோதி புள்ளி 2 புருவங்களுக்கு மத்தியில், அதனால் பாபா சொல்லியிருக்கிறார் बिंदी लगाओ। புள்ளியை வையுங்கள், பொட்டை வையுங்கள்। चिंदी நெத்தி சுட்டி, चिंदी और बिंदी। हाँ, சிந்தி மற்றும் பிந்தி, நெத்தி சுட்டி மற்றும் பொட்டு। उसका अर्थ क्या है? அதோடைய அர்த்தம் என்ன? बिंदी है आत्मा की बिंदी। பொட்டு ஆத்மாவை குறிக்கிறது। चिंदी जो बिंदी दिखाते हैं। चिंदी दिखाते हैं वो सोमवार की निशानी। சிந்தி நெத்தி சுட்டியை சுமங்கலியை குறிக்கிறதாகும்। नैनों की चमक கண்களின் பிரகாசம் हम भली बात जानते हैं। நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம்। कन्याएं हो चाहे कुमार हो, கன்னிகையாகட்டும் அல்லது குமாராகட்டும், अगर उनके जीवन में पवित्रता है ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையில் பவித்திரம் இருந்தால் तो पवित्रता का वो मुखमंडल, वो आभा அந்த பவித்திரத்தின் அந்த முகமண்டலம் மற்றும் அந்த பிரகாசம் चेहरे से दिखाई देती है या नहीं दिखाई देती है? முகத்தின் மூலமாக தென்படுகிறதா அல்லது தென்படுவதில்லையா? है? देखने में आती है। பார்ப்பதற்கு தெரிய வருகிறது। वो प्योरिटी आकर्षण करती है। அந்த பியூரிட்டி தூய்மை ஈர்க்கிறது, அட்ராக்ட் செய்கிறது। पुरुषों को ही नहीं, ஆண்களை மட்டுமில்லை, स्त्रियों को भी आकर्षण करती है। பெண்களையும் ஈர்ப்பு செய்கிறது। कुमारों को ही नहीं, குமார்களை மட்டுமில்லை, बूढ़ों को भी आकर्षित करती है। வயதானவர்களையும் ஈர்ப்பு செய்கிறது। मनसा में संबंध भले कोई प्रकार का बने, மனதில் எந்த ஒரு சம்பந்தமாக இருந்தாலும் கூட, எந்த ஒரு சம்பந்தம் கூட உருவாகலாம்। तो प्योरिटी भी एक प्रकार की आभा है। பியூரிட்டியும் கூட அது ஒரு விதமான பிரகாசமாகும், रोशनी है। அது பிரகாசம் வெளிச்சமாகும்। और वो रोशनी की चमक आंखों से दिखाई देती है। அந்த ஒளிர் கண்களில் इருந்து தென்படுகிறது। रूहानियत की चमक है। அது ஆன்மீக தன்மையின் பிரகாசமாகும்। काजल மை, आंखों में काजल, கண்களில் மை, काजल जो है देखने में कैसा? மையானது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? काला होता है। கருப்பாக இருக்கிறது। और आंखें भी कैसी மற்றும் கண்களும் எப்படி இருக்கிறது? है? आंखों में क्या दिखाई पड़ता है? கண்களில் என்ன தென்படுகிறது? अरे काली पुतली विशेष दिखाई पड़ती है। அரே, கருப்பான பகுதி விசேஷமாக தென்படுகிறதா? ये सफेद पुतली की तरफ नजर जाती है। அல்லது பார்வை அந்த வெள்ளை பகுதியின் பக்கமாக அதிகமாக செல்கிறதா? काली की ओर नजर जाती है। கருப்பின் பக்கமாக, கருப்பான பகுதியின் பக்கமாக அதிகமாக பார்வை செல்கிறது। जो सारा शरीर है, இந்த முழு சரீரம், மொத்த சரீரம் இருக்கிறது। उस शरीर में सबसे जास्ती आकर्षण वाला अंग कौन सा है? இந்த மொத்த சரீரத்தில் எல்லாவற்றையும் விட அதிகமாக ஈர்க்கக்கூடிய உறுப்பு எது? है आंखें। கண்கள்।
और सबसे धोखा देने वाला अंग மற்றும் எல்லாவற்றையும் விட அதிகமாக ஏமாற்றக்கூடிய உறுப்பு वो भी आंख है। அதுவும் கண்கள் தான்। नारायण की आंखों में काजल है। நாராயணனின் கண்களில் மை இருக்கா? अरे देख लो ध्यान से। அரே கவனமாக பாருங்கள்। है कि नहीं है? இருக்கா இல்லையா? नहीं है। இல்லை। ये क्या चक्कर இது என்ன குழப்பம் है? नारायण की आंख में काजल क्यों नहीं? நாராயணன் கண்களில் ஏன் மை இல்லை? है बाबा ने मुरली में बोला है। பாபா முரளியில் சொல்லி இருக்கிறார் 10, 20, 50 भूले तो रोज ही करते होंगे। 10, 20, 50 தவறுகள் தினமும் செய்கிறீர்கள்। क्या என்ன? आंखों की भूले होती हैं या नहीं होती हैं? கண்களால் தவறு நடக்கிறதா இல்லையா? नहीं होती है। நடப்பதில்லையா? आंखें व्यभिचारी बनती हैं या नहीं बनती हैं? கண்கள் व्यभिचारिயாக ஆகிறதா இல்லையா? सीता रावण की जेल में थी। சீதை ராவணனின் ஜெயிலில் இருந்தார்। रावण सामने आता था। ராவணன் எதிரில் வந்திருந்தான்। सीता क्या करती थी? சீதை என்ன செய்திருந்தார்? पीठ दिखाई देती थी। முதுகை காட்டியிருந்தார்। रावण से आंख भी नहीं मिलाती थी। ராவணனின் கண்களோடு கூட கண்களை கலக்கவில்லை। तो ये माता को ही कन्याओं को क्यों दिखाई जाती है काजल? எனவே இந்த மாதாக்களுக்கும் கன்னியாக்களுக்கும் ஏன் மை காட்டப்பட்டுள்ளது? कहते भी है, एक फिकरा भी है। சொல்லவும் செய்கிறார்கள், ஒரு வாக்கியமும் இருக்கிறது। काजल की कोठरी में कैसो शयन हो जाए। அந்த மையாலான ஒரு அறையில் எப்படிப்பட்ட புத்திசாலி சென்றாலும் கூட, திறமையானவர்கள் சென்றாலும் கூட काजल की लागी है पे लागी है। கொஞ்சமாவது அந்த மை வந்து ஒட்டிக்கொள்ளும்। क्या? என்ன? पूरा कमरा काजल से भरा हुआ है, सूखा सूखा काजल। அந்த முழு அறையும் மையால் வந்து நிரப்பப்பட்டு இருக்கிறது। कमरे में 2 दरवाजे हैं। அந்த அறையில் 2 கதவுகள் இருக்கிறது। एक दरवाजे से निकल के दूसरे दरवाजे में कोई जाएगा, ஒரு கதவின் இருந்து இன்னொரு கதவின் மூலமாக யாராவது சென்றால் तो काजल की कुछ छींट लगेगी या नहीं लगेगी? கொஞ்சமாவது அந்த மை ஒட்டிக்கொள்ளுமா ஒட்டாதா? है? जरूर लगेगी। கண்டிப்பாக ஒட்டிக்கொள்ளும்। तो बताया है எனவே சொல்லி இருக்கிறார் कि पुरुषार्थी जीवन में इस आंख को कालिमा से बचाना है। எனவே புருஷார்த்த வாழ்க்கையில் அந்த கண்களை வந்து கருமை ஆகுவதிலிருந்து நாம் காப்பாற்றணும்। नारायण नहीं बचा पाएगा। நாராயணன் காப்பாற்ற மாட்டார்। तो दिखाया है எனவே காண்பித்திருக்கிறார் कि आंख में काजल भी है। கண்களில் மையும் இருக்கிறது। पुरुषार्थी जीवन की बात है புருஷார்த்த வாழ்க்கையின் விஷயமா या संपन्न जीवन की बात है? அல்லது சம்பன்ன வாழ்க்கையின் விஷயமா? पुरुषार्थी जीवन की बात है। புருஷார்த்த வாழ்க்கையின் விஷயமாகும்। सतयुग में तो काजल वाजल और ये गहने वगैरह पहनने की दरकार पड़ेगी। சத்யுகத்தில் இந்த மைகை மற்றும் இந்த நகைகள் அணிவதற்கான விஷயம் இருக்குமா? नहीं। இல்லை। हर्षित मुख, புன்னகை முகம்। जो सर्विस करके बहुतों का जीवन हीरे जैसा बनावेंगे, யார் அதிகமாக சர்வீஸ் செய்து பல பேரை வைரம் போல வாழ்க்கையாக ஆக்கியிருக்கிறார்களோ,
तो अतीन्द्रिय सुख में गदगद होते रहेंगे, அவர்கள் அத்தீந்திரிய சுகத்தில் நெகிழ்ந்திருக்கிறார்கள், बहुत हर्षित मुख रहेंगे। ரொம்ப அதிகமாக அவர்கள் புன்னகை முகமாக இருக்கிறார்கள்। बाप को अथवा साधन को याद करने से தந்தையை மற்றும் காதலனை நினைவு செய்வதனால் तुम्हारा चेहरा एकदम खिल जाएगा। உங்களுடைய முகம் ஒரே அடியாக மறந்து விடுகிறது, लक्ष्मी नारायण के समान खिल जाएंगे। லக்ஷ்மி நாராயணனுக்கு சமமாக உங்களுடைய அந்த முகம் மலர்ந்துவிடும்। जितना ज्ञान बुद्धि में अच्छी तरह समाया हुआ होगा, எந்த அளவுக்கு ஞான புத்தியில் நன்றாக அடங்கி இருக்குமோ उतना हर्षित मुख जरूर देखने में आएगा। அந்த அளவுக்கு புன்னகை முகம் அவசியமாக தெரிய வரும், பார்ப்பதற்கு தெரிய வரும்। विश्व के मालिक बनना कोई कम बात थोड़ी है। விஸ்வத்துக்கு எஜமானன் ஆகுவது குறைந்த விஷயமா என்ன? तुमको तो बेहद के बाप को बहुत याद करना चाहिए। நீங்கள் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும்। इसी खुशी में रह करके औरों को भी ज्ञान अमृत पिलाना है। இந்த சந்தோஷத்தில் இருந்து கொண்டே மற்றவர்களுக்கு ஞானாமிர்தத்தை குடிக்க வைக்கணும் और हर्षित मुख होकर के पिलाना है। மற்றும் புன்னகை முகத்தோடு குடிக்க வைக்கணும், சந்தோஷமான முகத்தோடு குடிக்க வைக்கணும்। मुखड़ा सदैव खिला हुआ होना चाहिए। முகம் எப்போதும் மலர்ந்திருக்க வேண்டும்। समझाने वालों का मुखड़ा मुरझाया हुआ नहीं होना चाहिए। புரிய வைப்பவர்களுடைய முகம் எப்போதும் வாடி இருப்பது போல இருக்கக்கூடாது। तुमको ऐसा हर्षित होकर रहना है। நீங்கள் அது போல புன்னகை முகமாக இருக்க வேண்டும்। ज्ञान को स्मरण करके बहुत आनंद आता है। ஞானத்தை நினைவு செய்து ஞாபகத்தில் கொண்டு வருவதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, ரொம்ப குஷி வருகிறது। ऐसा आनंद का चेहरा होना चाहिए ना। அது போல ஆனந்த முகமாக இருக்க வேண்டும், हाँ? அது போல ஆனந்தத்தின் முகமாக இருக்க வேண்டும் தானே। भगवान आज्ञा देते हैं பகவான் கட்டளை இடுகிறார், तो आज्ञा फिर सिर पर रखनी चाहिए। பிறகு அந்த கட்டளையை தலை மீதேற்றி நடக்க வேண்டும்। चेहरे की चमक, முகத்தின் பிரகாசம் जितनी प्योरिटी எந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்கிறதோ उतनी आंखों से, चेहरे से அந்த அளவுக்கு கண்களிலிருந்து முகத்திலிருந்து चमक दिखाई देती है। பிரகாசம் தென்படுகிறது। और जितनी प्योरिटी है, எந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்கிறதோ, सोने का पात्र है, தங்கமான பாத்திரமாக இருக்கிறதோ, तो ज्ञान की लाइट तो स्वतः ही आ जाती है। ஞானத்தின் லைட் தானாகவே வந்து விடுகிறது। कुंडल, குண்டலம் तो कान का श्रृंगार है कुंडल। காதுகளுக்கு அலங்காரம் குண்டலமாகும்। जैसे अभी लक्ष्मी नारायण की बात आई, இது போல லக்ஷ்மி நாராயணன் விஷயம் வந்தது, லக்ஷ்மி நாராயணன் பேச்சு வந்தது। तो मुख्य श्रृंगार भी उसको पड़ा हुआ है। அப்போ முக்கியமான சிங்காரம் கூட அலங்காரம் கூட இருக்கிறது। कान का श्रृंगार है अच्छी बातें सुनना, காதுகளுக்கு அலங்காரம் நல்ல விஷயங்களை கேட்பது, और दूसरों को अच्छी बातें सुनाना। மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்வது। ये दिव्य गुणों का श्रृंगार है। இது தெய்வீக குணங்களின் அலங்காரமாகும்। क्या என்ன? ये कान जो है இந்த காதுகள் இருப்பது वो सुनी सुनाई बातों के ऊपर है, विश्वास करने वाले नहीं है। எதை கேட்பது, சொல்லக்கூடிய விஷயங்களை, அந்த விஷயங்களின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது। नहीं तो दुनिया के मनुष्य कैसे हैं? இல்லை என்றால் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? सुनी सुनाई बातों के आधार पर चल पड़ते हैं। கேட்பது, சொல்வதை, பேச்சுகளை கேட்டு அவர்கள் நடக்கிறார்கள்।
दूसरी बात, இன்னொரு விஷயம், अच्छी बातें कान सुनते हैं நல்ல விஷயங்களை காதுகள் கேட்டால் या इनके कान बुरी बातें भी सुनते हैं। அல்லது இவர்களுடைய காதுகள் கெட்ட விஷயங்களையும் கூட கேட்கிறதா? इनकी कान पॉजिटिव बातें ही सुनते हैं। இவர்களுடைய காதுகள் நேர்மறையான விஷயங்களை தான் கேட்கிறது, नेगेटिव बातों को नहीं सुनते। எதிர்மறையான விஷயங்களை கேட்பதில்லை। तो ये श्रृंगार कैसे दिखाएं? எனவே இந்த அலங்காரத்தை எப்படி காண்பிப்பது? इस श्रृंगार को दिखाने के लिए ये कान में कुंडल पड़े हुए। இந்த அலங்காரத்தை காண்பிப்பதற்காகத்தான் இந்த காதுகளில் குண்டலங்கள் இருக்கிறது। नारायण के कुंडल छोटे நாராயணனின் குண்டலங்கள் சிறியதாக और लक्ष्मी के कुंडल बड़े हैं। மற்றும் லக்ஷ்மியின் குண்டலங்கள் பெரியதாக இருக்கிறது। इसका क्या मतलब है? இதுக்கு என்ன அர்த்தம்? हैं? नहीं। कुंडल कौन से अंग में होते हैं? குண்டலங்கள் எந்த உறுப்பில் இருக்கிறது? कान में। காதில் இருக்கிறது। माने सुनना सुनाना ये भक्ति मार्ग का संस्कार है। அப்படி என்றால் கேட்பது சொல்வது இது பக்தி மார்க்கத்தின் சம்ஸ்காரமாகும்। और ये भक्ति मार्ग के संस्कार ज्यादा लक्ष्मी में है या नारायण में है? மற்றும் இந்த கேட்பது சொல்வதின் சம்ஸ்காரம் அதிகமாக லக்ஷ்மிக்குள் இருக்கிறதா அல்லது நாராயணனுக்குள் இருக்கிறதா? तो லக்ஷ்மின்னு சொல்றாங்க। उनके कुंडल बड़े हैं। எனவே அவருடைய குண்டலங்கள் பெரியதாக இருக்கிறது। और नारायण के कुंडल மற்றும் நாராயணனின் குண்டலம் छोटे हैं। நாராயணனின் குண்டலங்கள் சிறிதாக இருக்கிறது। लक्ष्मी तो अभी भी वहां रह करके सुन ही तो रही है। லக்ஷ்மி இப்போதும் கூட அங்கே இருந்து கொண்டுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்। बाबा की जो मुरली है பாபாவின் முரளி இருக்கிறது। सुनती है और दूसरों को सुनाती है। பாபாவின் முரளி எதுவோ அதை கேட்கிறார் மற்றும் சொல்கிறார்। कि மற்றவர்கள் समझती भी है। அல்லது புரிந்து கொள்ளவும் செய்கிறாரா? न இல்லைன்னு சொல்றாங்க। समझती है न समझा हुआ दूसरों को सुनाती है। புரிந்து கொள்வதும் இல்லை, புரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு கூறுவதும் இல்லை। लास्ट में ऐसी स्टेज आवेगी கடைசியில் அப்படிப்பட்ட ஸ்டேஜ் வரும்। कि समझेगी भी और समझाएगी भी। புரிந்து கொள்ளவும் செய்வார், புரிய வைப்பதும் செய்வார்। तो उस समय बुद्धि की बात हो जाती है। எனவே அதில் புத்திக்கான விஷயமாகி விடுகிறது। लेकिन विशेष संस्कार हैं। ஆனால் விசேஷமான சம்ஸ்காரம் எதுவென்றால் यहाँ कुंडल के, இங்கே குண்டலத்தினுடையது, सुनने सुनाने के, சொல்வது மற்றும் கேட்பதற்கான। जिसकी यादगार कान में दिखाई जाती है। இதனுடைய நினைவார்த்தம் காதுகளில் காட்டப்பட்டுள்ளது। माला, மாலை नारायण को बड़े बड़े फूल दिखाए गए हैं। நாராயணனுக்கு பெரிய பெரிய பூக்களை காண்பித்திருக்கிறார்கள்। तो अष्टदेव उनकी विशेष सहयोगी नहीं है। எனவே அஷ்ட தேவதைகள் அவருடைய விசேஷமான சகயோகிகள் இல்லையா என்ன? तो फूल नहीं हुए बड़े वाले। அப்போ பெரிய பெரிய பூக்கள் இல்லையா அவர்கள்? तो ऐसे ही लक्ष्मी के भी फूल हैं बड़े बड़े। அதே போலதான் லக்ஷ்மிக்கும் கூட பெரிய பெரிய பூக்கள் இருக்கிறது। लक्ष्मी के भी जन्म जन्मांतर की कोई विशेष आत्माएं हैं जो उनके लगातार सहयोगी बन के रहेंगे। லக்ஷ்மிக்கும் கூட ஜன்ம ஜன்மங்களாக தொடர்ந்து அவர்கள் விசேஷ சகயோகிகளாக இருக்கிறார்கள்। அவர்கள் பூக்களாக காண்பிக்கப்பட்டுள்ளார்கள்। जन्म जन्मांतर ஜன்ம ஜன்மங்களாக லக்ஷ்மிக்கு விசேஷமான சகயோகிகளாக இருக்கிறார்கள்। वो बड़े बड़े फूल हैं। அவர்கள் தான் பெரிய பெரிய பூக்களாக இருக்கிறார்கள்। நாராயணனுக்கு பெரிய பெரிய பூக்கள் ஏன் வந்து அணிவிக்கப்படுகிறது?
नारायण हमको फूल जैसा बनाते हैं, நாராயணன் நம்மை பூக்களை போலாக்குகிறார், इसलिए फूल पहनाए जाते हैं। அதனால் தான் பூக்கள் அணிவிக்கப்படுகிறது. हैं? லக்ஷ்மிக்கு ஆரம் ஏன் அணிவிக்கப்படுகிறது? ये हार बनाती है, அவர் ஆரத்தை உருவாக்குகிறார். लक्ष्मी आती है तब ही माला बनती है, லக்ஷ்மி வரும்போதுதான் மாலை உருவாகிறது, नहीं तो माला बनती ही नहीं। இல்லை என்றால் மாலை உருவாகுவதே இல்லை. इसलिए लक्ष्मी को हार दिखाते हैं அதனால் தான் லக்ஷ்மிக்கு ஆரத்தை காண்பிக்கிறார்கள், और नारायण को फूल चढ़ाते हैं। நாராயணனுக்கு பூக்களை அர்ப்பணிக்கிறார்கள். छोटा बड़ा कुछ नहीं बाबा, हाँ नारायण का हार बड़ा है और छोटा है। हाँ हाँ, அவங்க நாராயணனுடைய பூக்கள் பெரிதாகவும் லக்ஷ்மியின் அந்த பூக்கள் சிறிதாகவும் அதை பற்றி கேட்கிறாங்க. लक्ष्मी का लक्ष्मी का जो हार है वो छोटा थोड़ा दिखाई லக்ஷ்மியின் ஆரமானது சிறிதாகவும் दिया और नारायण का बड़ा दिखाई दिया। நாராயணனுடையது பெரிதாக காண்பித்திருக்கிறார்கள். रुद्रमाला बड़ी है या छोटी है? ருத்ரமாலை பெரியதா அல்லது சிறியதா? பெரியது. और विजयमाला விஜயமாலை छोटी है। அது சிறியது. और लक्ष्मी नारायण के चित्र में लक्ष्मी की माला छोटी दिखाई इसमें। रुद्रमाला है 500 करोड़ की माला। லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தில் அந்த நாராயணன் மற்றும் லக்ஷ்மியின் மாலை பற்றி கேட்கிறாங்க. ருத்ரமாலை பெரியது. जो भी 500-700 करोड़ मनुष्य आत्माएं हैं, யாரெல்லாம் 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், वो सब बिंदु हैं, सब आत्मा हैं। அவர்கள் அனைவரும் புள்ளி, அனைவரும் ஆத்மாக்களாவார்கள். रुद्रमाला जो है वो विशाल है, எந்த ருத்ரமாலை இருக்கிறதோ அது விசாலமானது. भले छोटी माला है 108 की, 108 சிறிய மாலையும் இருக்கிறது தான். उन्हें 108 में 500-700 करोड़ समाये हुए हैं। அந்த 108 மாலையில் 500 கோடி 700 கோடி பேர் அடங்கியிருக்கிறார்கள். इसलिए विजयमाला है छोटी, அதனால் தான் விஜயமாலை சிறியது, श्रेष्ठ आत्माओं की माला है சிரேஷ்ட ஆத்மாக்களின் மாலை. छोटी बड़ी माला रूपी संगठन है, சிறியது மற்றும் பெரியது மாலை ரூபமான சங்கடனாகும். तो वो छोटे बड़े जो संगठन हैं எனவே எந்த சிறிய மற்றும் பெரிய சங்கடன் இருக்கிறதோ वो बनाने का निमित्त कौन बनते हैं? அதை உருவாக்குவதற்கு யார் நிமித்தமாகிறார்? हैं? जो बनाने के निमित्त बनेंगे उन्हीं के गले में माला पड़ेगी ना। யார் அந்த சங்கடன் ரூபமான மாலையை உருவாக்குவதற்கு யார் நிமித்தமாகிறார்களோ क्या அவர்களுக்கு தானே கழுத்தில் மாலை அணிவிக்கப்படும், औरों के गले में पड़ेगी? அல்லது மற்றவர்களின் கழுத்தில் விழுமா? तो 8 का संगठन है, எனவே 8 சங்கடன் இருக்கிறது, चाहे 1000 ब्रह्मा की भुजाओं का संगठन है, 1000 புஜங்களின் பிரம்மாவின் அந்த 1000 புஜங்களினுடைய சங்கடன் இருக்கிறது, चाहे 16,000 राज परिवार के मानकों का संगठन है, 16,000 அந்த ராஜ பரிவாரம் ராஜ குடும்பத்தின் மாலையாக இருந்தாலும் 108 அந்த மாலையாக இருந்தாலும், और चाहे और बड़े बड़े छोटे बड़े संगठन है। மற்றும் மேலும் பெரிய பெரிய சிறிய சிறிய சங்கடன் இருக்கிறது. वो सब छोटी बड़ी मान है, அந்த அனைத்து சிறிய மற்றும் பெரிய மாலைகள் சங்கடன்கள் बनाने का मूल निमित्त जो आत्माएं बनी हैं, அதை உருவாக்குவதற்காக மூலமாக எந்த ஆத்மா நிமித்தமாக இருக்கிறதோ उनको वो मालाएं पड़ती हैं। அவருக்கு தான் அந்த மாலைகள் விழுகிறது. पत्नी
மூக்குத்தி. नाथ किसको डाली जाती है? மூக்கணாங்கயிறு யாருக்கு போடப்படுகிறது? बैल को नाथ डाली जाती है ना? காளை மாடுக்கு மூக்கணாங்கயிறு போடப்படுகிறது இல்லையா? क्यों डाली जाती है? ஏன் போடப்படுகிறது? है कि बैल पहले कंट्रोल में नहीं होता है. அந்த காளை மாடு கண்ட்ரோலில் இருப்பதில்லை முதலில். तो कंट्रोल में फुल लाने के लिए எனவே கண்ட்ரோலில் முழுவதுமாக கொண்டு வருவதற்காக नाथ डाली जाती है. மூக்கணாங்கயிறு போடப்படுகிறது. ऐसे ही அதே போலதான் कलयुग में जो स्त्रियां हैं கலியுகத்தில் இருக்கிற பெண்கள், वो ज्यादातर स्त्रियां அதில் அந்த பெண்களில் அதிகமாக பெண்கள் पत्नियां மனைவிகள் पति के कंट्रोल में रहती हैं கணவரின் கண்ட்ரோலில் இருக்கிறார்களா? அதிகமாக பெண்கள் या उखड़ उखड़ के चलती है? அல்லது மீறி நடக்கிறார்களா? ज्यादातर அதிகபட்சம் डाइवोर्स ज्यादा देती है. டைவர்ஸ் அதிகமாக தருகிறார்களா? दूसरे खत्म ज्यादा कर लेती है இன்னொருத்தரை அதிகமாக நாடுகிறார்களா? या कम करती है? அல்லது குறைவாக நாடுகிறார்களா? दृष्टि वृत्ति चंचल होती है या नहीं होती है? திருஷ்டி, பார்வை, உள்ளுணர்வு கெடுகிறதா இல்லையா? होती है. கெட்டு விடுகிறது. तो சஞ்சலமாகிறதா இல்லையா? சஞ்சலமாகிறது. कन्या किस बात की यादगार है? कंट्रोल में करने की यादगार है. எனவே கண்ட்ரோலில் செய்வதற்கான நினைவார்த்தமாகும் மூக்குத்தி. मुरली में बोला है முரளியில் சொல்லி இருக்கிறார், अपनी पत्नी को अपने कंट्रोल में रखना चाहिए. தன்னுடைய மனைவியை தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்க வேண்டும். ये मुरली में ही बोल दिया. இதை முரளியிலே சொல்லி இருக்கிறார். ये कंट्रोल में रखने की यादगार है नथनिया. இந்த கண்ட்ரோலில் வைப்பதற்கான நினைவார்த்தமாகும் மூக்குத்தி. लक्ष्मी नारायण के चित्र में लक्ष्मी के नाक में नथनी नहीं दिखाए हैं. லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தில் லக்ஷ்மிக்கு மூக்குத்தி காண்பிக்கவில்லை. तो वो कोर्स में बात नहीं பிறகு இதை கோர்ஸில் சொல்ல வேண்டாமா? नहीं बतानी है சொல்லணுமா சொல்லக்கூடாதா? इसके बारे में. இதை பற்றி கேக்குறாங்க. अरे बैल को नाथ डाली जाती है அரே, காளை மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போடப்படுகிறதா? या गाय को नाथ डाली जाती है? அல்லது பசுமாடுக்கு மூக்கணாங்கயிறு போடப்படுகிறதா? हैं? காளை மாடுன்னு சொல்றாங்க. माने जो अड़ियल होता है ना, அரே, அப்படி என்றால் அது முரட்டுத்தனமாக இருக்கிறது இல்லையா? उसको कंट्रोल करने के लिए क्या करते हैं? அதை கண்ட்ரோல் செய்வதற்காக என்ன செய்கிறார்கள்? हैं? नाथ डाल देते हैं. மூக்கணாங்கயிறை போடுகிறார்கள். तो ये निशानी है எனவே இது அடையாளமாகும். कि कंट्रोल में रहे. கண்ட்ரோலில் இருக்கணும். और ये नाथ नथनिया மற்றும் இந்த மூக்கணாங்கயிறு மூக்குத்தி स्वर्ग में डालने की जरूरत है சொர்க்கத்தில் போடுவதற்கு அவசியம் இருக்கா? या नरक में डालने की जरूरत है? அல்லது நரகத்தில் போடுவதற்கு அவசியம் இருக்கா? स्वर्ग में क्यों नहीं जरूरत? சொர்க்கத்தில் ஏன் அவசியம் இல்லை? बात वहीं सब देवी देवताएं सुधरे हुए. அங்கே இருப்பவர்கள் அனைவரும் தேவி தேவதைகள் திருந்திருப்பவர்கள். अनसुधरेले तो कोई है ही नहीं. திருந்தாதவர்கள் யாருமே அங்கே இருப்பதில்லை. तो कंट्रोल करने के लिए नथनिया डालने की क्या जरूरत? அப்போது கண்ட்ரோல் செய்வதற்கு மூக்குத்தி போடுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? नाथ डालने की जरूरत है? அந்த மூக்கணாங்கயிறு மூக்குத்தி போடுவதற்கு அவசியம் இருக்கா? नहीं. இல்லை. हाँ. इसमें भी नहीं बताना चाहिए. பிறகு சொல்லக்கூடாதா? क्यों? बताओ. ஏன் சொல்லுங்கள். कि जो हैं सुधरेले हुए யார் திருந்தி இருப்பவர்கள் இருக்கிறார்களோ उनको नाक में नकेल डालने की क्या दरकार? அவர்களுக்கு மூக்குத்தியை போடுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? इसका क्लैरिफिकेशन इस तरह से आना चाहिए. அப்போ அதனுடைய கிளாரிபிகேஷன் இந்த மாதிரி இருக்க வேண்டும். बिल्कुल आना चाहिए.
तख्त, सिंहासनम। परमात्मा दुलार में बाप दादा ने हर एक बच्चे को பரமாத்மாவின் அன்பில் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் 3 तख्त का मालिक बनाया है। 3 சிம்மாசனங்களுக்கு எஜமானனாக ஆக்கியிருக்கிறார்। पहला है स्वराज्य अधिकार, முதலாவது சுயராஜ்ய அதிகாரம், और स्वराज्य अधिकार का तख्त है ब्रकुटी का तख्त। சுயராஜ்ய அதிகாரத்தின் சிம்மாசனம் எதுவென்றால் 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற சிம்மாசனம்। दूसरा है बाप दादा का दिल तख्त, இரண்டாவது பாப்தாதாவின் மனதின் சிம்மாசனம்। और तीसरा है विश्व के राज्य अधिकार का तख्त। மூன்றாவது விஸ்வத்தின் ராஜ்ய அதிகாரத்தின் சிம்மாசனம்। ये 3 तख्त बाप ने अपने स्नेही दुलारे बच्चों को ही दिया है। இந்த 3 சிம்மாசனங்களை தந்தை தன்னுடைய அன்பான குழந்தைகளுக்கு தந்திருக்கிறார்। प्योरिटी अर्थात रियलिटी, பியூரிட்டி அப்படி என்றால் ரியாலிட்டி யதார்த்தம், अर्थात सच्चाई। அப்படி என்றால் சச்சாயி உண்மை। ऐसे सच्ची दिल वाला बाप के दिल तक नसीब होते हैं। அப்படிப்பட்டவர்கள் உண்மையான மனமுடையவர்கள் மனதை கொள்ளை கொள்ளும் தந்தையின் மனதின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களாகிறார்கள்। और दिल तक नसीब बच्चे ही राज्य तक नसीब होते हैं। மற்றும் யார் மனதின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள்தான் ராஜ்ய சிம்மாசனத்திலும் அமர்கிறார்கள்। तो दिल तख्त नसीब யார் மனதின் சிம்மாசனத்தில் இருப்பவர்கள் யாரோ सर्वसेवल अवश्य है, அவர்கள் அவசியம் சர்வீசபிள் சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்। लेकिन सर्वसेवल की निशानी संबंध और संपर्क में सच्चाई ஆனால் சேவை செய்யக்கூடியவர்கள் அந்த சம்பந்தத்திலும் சேவையிலும் சங்கல்பத்திலும் உண்மையாக और सफाई மற்றும் தூய்மை हर संकल्प और हर बोल में दिखाई देगी। ஒவ்வொரு எண்ணத்திலும் மற்றும் பேச்சிலும் தென்படும்। अर्थात ऐसी दिल तख्त नसीब से आत्मा का हर संकल्प அப்படி என்றால் அப்படிப்பட்ட மனதின் சிம்மாசனத்தின் வீற்றிருக்கக்கூடிய சிரேஷ்டமான குழந்தைகளுடைய सत्य होगा, ஒவ்வொரு எண்ணமும் சத்தியமானதாக இருக்கும், हर वचन सत्य होगा। ஒவ்வொரு பேச்சும் சத்தியமானதாக இருக்கும்। सत्य अर्थात सत्य भी होगा சத்தியம் சத்தியமான உண்மையாகவும் இருக்கும் और सत्य अर्थात सफल भी होगा। மற்றும் உண்மை அப்படி என்றால் வெற்றியும் ஆகும்। जहाँ सफलता नहीं है எங்கே வெற்றி இருப்பதில்லையோ वहाँ समझो कुछ झूठा बन दिए। அங்கே புரிந்து கொள்ளுங்கள் அங்கே பொய் இருக்கிறது என்று। कोई भी संकल्प बोल எந்த ஒரு எண்ணமும் பேச்சும் अथवा साधारण नहीं होगा। சாதாரணமாக இருக்காது। ऐसे सर्वसेवक जिनके हर कदम में அப்படிப்பட்ட சர்வீசபிளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒவ்வொரு அடியும் हर समय की निगाह में अर्थात दृष्टि में सर्व आत्माओं के प्रति ஒவ்வொரு பார்வையும் அவர்களுடைய ஒவ்வொரு பார்வையும் அனைவருக்கும்காக எல்லாருக்கும்காக निस्वार्थ सेवा दिखाई देगी। சுயநலமற்ற சேவை தென்படும்। सोते भी सेवा, जागते भी सेवा, தூங்கினாலும் சேவை, விழித்திருந்தாலும் சேவை, चलते हुए भी सेवा, நடந்தாலும் சேவை। सिवाय सेवा के स्वप्न में भी कोई बात नहीं। சேவையை தவிர கனவிலும் கூட எந்த ஒரு விஷயமும் இல்லை। ऐसे सेवाधारी அப்படிப்பட்ட சேவாதாரிகள் जो अचल और अथक होंगे அவர்கள் ஆடாதவர்களாக களைப்பு இல்லாதவர்களாக ऐसे ही बाप दादा के दिल तक नसीब होते हैं।
அப்படிப்பட்டவர்கள் தான் பாப்தாதாவின் மனதின் சிம்மாசனத்தில் இருப்பவர்களாகிருக்கிறார்கள். ऐसे चिंतक नसीब के लिए அப்படிப்பட்ட மனதின் சிம்மாசனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு विश्व के राज्य का तत्व प्राप्त करना விஸ்வத்தின் ராஜ்ய சிம்மாசனத்தை பிராப்தி அடைவது ये निश्चित है। இது நிச்சயமானது. जैसे में एडवांस सीट बुक होती है, எது போல அட்வான்ஸாக புக் செய்யப்படுகிறதோ ऐसे कल्प कल्प के लिए राज तत्व निश्चित है। அதுபோலதான் கல்ப கல்பமாக ராஜ்ய சிம்மாசனம் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது.